ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லூசியை காமிக்கிறாங்க. அவங்க மலையில் அழுதுகிட்டே நம்மளோட ஹீரோ ஷென் அங்கே கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணிடுறா. ஸோ அப்போ அவன் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உன் லைஃப்பில் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இறந்து போனதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ லூ ஆயிடுறான். ஃபைனலாக நீ அவனை வந்து கொலை பண்ணிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லவா, நான் உன்ட்ட சும்மா போய் தான் சொன்னேன், உன்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணது ஷென் கிடையாது, நான் தான் அப்படின்றத சொல்கிறான். உன் பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, இப்போ அவனுமே இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் நீ வந்து யார்கிட்ட போய் இருக்க முடியும், என் கூட தான் சேர்ந்து உன்னோட மிச்ச லைஃப்பை வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. லவ் பண்ணவனை இவனை நம்பி ஏமாந்து போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. அவளுக்கு புரிஞ்சுக்குது அவள் ரீபான் ஆயிருக்கான்னு. அவள் ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்து நம்மளோட ஹீரோவை அங்கே ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. அதை பார்த்துட்டு அவன், நீ என்ன பண்ணிட்டுருக்க, விலகி போ, நீ என்கிட்ட டைவர்ஸ் கேட்ட, நான் அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிட்டேன், நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு நீ வாட்டு போய் ரொம்ப ஹாப்பியாக இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே பேசினதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னதுமே, என்ன புதுசாக ஏதாச்சும் ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டுருக்கியா, என் கூட சேர்ந்து இருக்க பிடிக்கலன்னு தானே நீ எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டு இருந்த, போயிரு பேசாமன்னு சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் வந்து உண்மையிலே மாறியிருக்கேன்றதை ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னதுமே அப்போ அவனுக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்றத சொல்கிறான். நான் இப்போ மீட்டிங் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, இந்த டைம் என்னோட பேரண்ட்ஸையும் நான் சாக விட மாட்டேன், உங்களை என்னோட வாழ்க்கையிலேருந்து நான் இழக்க மாட்டேன், கண்டிப்பாக அந்த லூவையுமே நான் பழி வாங்குவேன்னு அவங்க டிசைட் பண்ணுறா. அப்போ அவளோட ஃபோனுக்கு அவங்க அம்மாங்க மெசேஜ் பண்ணுறாங்க, இப்படி லூ வீட்டுக்கு வந்துட்டான், நீ பார்க்குறதுக்கு வரலையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே அந்த லூக்கு தான் மெசேஜ் பண்ணுறா, நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நான் வந்து எவ்வளோ பெரிய முட்டாளாக்கிட்டு இருக்கேன், பட் இப்போயுமே இவளுக்கு என் மேலே தான் நம்பிக்கை இருக்குது, அவள் ரொம்ப லவ் பண்ணுறவனை விட்டுட்டு என்ன நம்பிட்டு இருக்கா பார்த்தியா, நான் வந்து அவளை முட்டாளாக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே மெசேஜ் பண்ணி, இப்படி பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன், ஸோ நைட்டு ப்ளீஸ் எனக்காக நீ அங்கே வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இவ என்ன புதுசாக ட்ராமா பண்ணிகிட்டேக்கா, என்னை ஏமாத்துறதுக்கு ஏதாச்சும் இவ ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவன் இங்கே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கான். பிறகு அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளை வெல்கம் பண்ணிவிட்டு, இவ்வளோ நாள் ஆச்சு எதுக்காக நீ எங்களை மீட் பண்ண வரலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே ஹஸ்பண்டோடு சேர்ந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் மீட் பண்ண வர முடியாமல் போச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கம்பெனியோட சீக்ரெட்ஸை யாரோ திருடி நம்மளுக்கு பெரிய லாஸ் ஆச்சு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன விசாரிச்சிங்களான்னு சொன்னதுமே, விசாரிச்சுட்ருக்கோமான்னு சொன்னதும், இந்த வீட்டில் தான் லூமே இருக்கான், அவன் வந்து உங்கள் சொந்த பையன் கிடையாது, நீங்கள் அடாப்ட் பண்ண வேண்டாம், அவனை நம்ம முழுசாவுமே நம்ப முடியாதுல்ல, நீங்கள் கொஞ்சம் கண்காணிங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. பட் நம்ம ஹீரோயின், என்னோட பேச்சில் உங்களுக்கு இப்போ நம்பிக்கை வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் நான் வந்து எப்படிப்பட்ட எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா உங்களை நம்ப வைக்க முடியும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஹீரோயின் அங்கே ரூமில் கிளம்பி ரெடியாக இருக்கும்போது அப்போ அங்கே லூ வர்றா மீட் பண்ணுறதுக்காக. நீ இப்போ என்ன மீட் பண்ணுறதுக்காக தானே இங்கே வந்திருக்க, உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுறேன்ற சாக்கில் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் என்னோட பேரண்ட்ஸ் தான் மீட் பண்ண வந்தேன், இப்போ என்னோட ஹஸ்பண்டுமே என்னை பார்க்குறதுக்காக இங்கே வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வந்ததுமே அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன பண்ணிட்டுருக்க என்னோட ஒய்ஃபோட ரூம்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் உன்னோட ஒய்ஃபோட பின்னாடி சுத்த கிடையாதுப்பா, அவள் தான் வந்துட்டு என்னோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு, என் பொண்டாட்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவள் எனக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. பட் அவள் என்ன தான் லவ் பண்ணிகிட்ருக்கா, உன்னை வந்து கட்டாயப்படுத்தி தான் அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் உன்னை விட்டுட்டு என்கிட்ட வந்துடுவா அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவனை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காகவே வேணுக்குனே நம்ம ஹீரோவை போய் அவன் முன்னாடி அங்கே கிஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அங்கேருந்து போகிறான். அங்கே போயிட்டு கண்டிப்பாக அவளை திரும்ப என்னோடய லைஃப்பில் கொண்டு வந்தே ஆகணும், அதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோக்காக தான் அங்கே ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே லூ
வர்றான், இங்கே பாரு உன் ஹஸ்பண்ட் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு. லின்னோட சேர்ந்து அவனுக்கு ஏதோ தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிக்கிறான். ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு போன ஜென்மத்தில் இதை காமிச்சு தான் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இவன் பகையாக்கி விட்டான், நான் இவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் இப்போவே உடனே ஆஃபீஸ்க்கு போகணும், அவனுக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அங்கே அந்த லின் நம்ம ஹீரோட்ட நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நம்ம 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசினதும் உன் மேலே அப்படி எந்த ஒரு அபிப்பிராயமே கிடையாது, ஆல்ரெடி நான் மேரிட் ஆனவேன்னு சொன்னதும் ஏன் மேரேஜ் ஆன ஹஸ்பண்ட் எல்லாமே ஒய்ஃப்ட எல்லாம் உண்மையாகவும் இருக்காங்க, எல்லாருமே அவங்க தப்பாலாம் பிஹேவ் பண்ணது இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுச்சேக்கா. அப்போ கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே பெரிய கட்டையாக தூக்கிட்டு வந்துட்டு என்ன தைரியம் தான் என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்ப்பான்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடி வெளுத்து விட்றா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இங்கே சிரிப்பு தான் வந்துச்சுக்கு, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, அவரும் நானுமே பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவள் சொல்லிட்டு எப்படியோ எஸ்கேப் ஆயிடா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்களா உங்கள் மேலே நான் சந்தேகப்படல, அவ்வளோதான் அடித்து விரட்டி விட்டேன்னு சொன்னதுமே நான் எதுவுமே பண்ணலைன்னு அவன் சொல்கிறான், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு அவள் சொல்லிட்டேக்கா. நம்ம இதுக்கு பின்னாடி லூ தான் இருப்பான்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்ற சொன்னதுமே அங்கே அதே மாதிரியே அங்கே லின்னு பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு அவனை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. ஒன்றால் அதை இன்னைக்கு பாரு என் மூஞ்சி எப்படியோ அடிபட்டு போய் வந்திருக்கேன்னு, நீ என்னமோ சொன்னேன்னு சொல்லிட்டு உன் பேச்சை கேட்டு போய் என்ன நாசமாக போயிட்டேன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அவனுக்கே அடிபட்டு போய் தான் உட்காந்துருக்கான். வாய முடிட்டு பேசாம இதில் என்னோட மிஸ்டேக் என்ன இருக்குது, உனக்கு ஒழுங்காக அவனை செடியூஸ் பண்ணி கைக்குள்ளே வைக்க முடியலன்னா ஏன் மேலே பழிய போடுவியா, உனக்கு அவன் வேணும்னா நீ தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே கத்திட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே சூப்பை கொண்டுட்டு வர இவ வேமா விழுந்தடிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோயின் சூப்பை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த லூட்டை நான் உன்னை ரொம்பவே நினச்சி கவலைப்பட்டேன்ப்பா, அதான் உனக்காக சூப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே பாசமாக அங்கே பேசிகிட்ருக்கா. ஸோ அவன் இன்னமே நம்ம ஹீரோயின் அவனை தான் ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். அங்கே ரூமில் ஹீரோட்ட பயங்கரமாக சிரித்து உருண்டு உருண்டு இங்கே பேசிகிட்ருக்கா. நான் அவனை ஏமாத்திட்டேன் தெரியுமா, அந்த முட்டா பையன் திரும்ப ஏமாந்து போயிட்டான், நான் இனி அவன் ரூமுக்கு நான் போனேன்னு சொல்லிட்டு என் மேலே டவுட்லாம் படலை இல்லை, என் மேலே ஜெலஸ்லாம் ஆகலை இல்லை, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு அவன் என்னையும் என்னோட பேரண்ட்ஸையும் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு, அதனால் அவன் பக்கத்தில் நான் க்ளோஸாக போனால் தானே உண்மைகள் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும், அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நைட்டு பார்த்தா அந்த சூப் குடிச்சதுல ஃபுல்லாக வாமிட் தான் வந்துட்டுருக்கு இவனுக்கு. நான் திரும்ப அவளை எப்படியாச்சும் என்னோட லைஃப்பில் கொண்டு வரணும், அதுக்கு பெருசாக ஏதாச்சும் ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் இங்கே யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட வீட்டில் ஒரு மெய்டை கூட்டிகிட்டு வந்து அந்த லூ விட்டுட்டு நீ ரொம்பவே அதிகமாக வேலை செஞ்சிட்ருக்கப்பா, என்னால் அதை பார்த்துட்டு பொறுத்துட்ருக்க முடியல, ஸோ அதனால் இப்போ இருந்து இந்த மெய்ட் உனக்காக எல்லா வேலையுமே பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ அந்த மெய்டோட நேம் லியா. அந்த பொண்ணுமே அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கா வேலை, பட் எல்லாமே நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ணுறதுக்காக அவன் ஏற்பாடு பண்ண ஆள் தான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அது சுத்தமாக அங்கே பிடிக்கவே இல்லை, அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்குது. அவங்க ரூமுக்கு போனதுமே வேணுக்குனே அவளை அங்கே கதவை லாக் பண்ணிட்டு வேமா ஹீரோயினோட ரூமுக்கு அவங்க போகிறா. அவளோட ட்ரெஸ்ஸை இன்னைக்கு போட்டுட்டு பாஸ் வரும்போது நான் கண்டிப்பாக அவரை அட்ராக்ட் பண்ணி செடியூஸ் பண்ணுவேன், 2 பேர்த்தையுமே நான் பிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வந்துடுறா. என்னம்மா பண்ணிட்டுருக்க அப்படின்ற சட்டி கேட்டதுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, நான் துவைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னதும் நீ தான் என்னை ரூமில் வச்சு லாக் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இன்னொரு விஷயம் நீ என்னோட ஹஸ்பண்டை என்னையும் பிரிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்க ஆளுன்னு சொல்லிட்டுமே எனக்கு தெரியும், இந்த வேலை நீ என்கிட்ட பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் மிஸ்ஸஸ் என்னன்றதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு நடுவில் ஏதாச்சும் ப்ராப்ளம் முன்னால் வந்துச்சுன்னா நான் உன்னை கொலையை பண்ணிடுறா. ஸோ அவள் பயந்து அங்கேருந்து போகும்போது ஹீரோ வேகமாக விழுந்தடிச்சு வந்துடுச்சேக்கா. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ என்ன இவ்வளோ ஸ்வீடாக இங்கே சேர்ந்துருக்க, எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்த, எனக்கு இப்போ நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணு அப்படின்றத அவள் சொன்னதும் அவன் இல்லைப்பா வேலை முடிஞ்சிச்சாதான் வந்தேன்னு சொன்னதும் நீ இப்போ சொல்லிதாகணும் என்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு, எனக்கு என்ன தெரியாதா நீ என்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு, இப்போ கண்டிப்பாக என்கிட்ட நீ உண்மையை சொல்லிதாகணும், நீ என்னை மிஸ் பண்ண இல்லை அப்படின்றத செய்யிட்டு அங்கே கேட்டுச்சேக்கா. அப்போ அந்த லியா வேமா அவன்கிட்ட போய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, அவள் என்னை மிரட்டிட்டுருக்கா, எப்படினாலும் என்னைக்குனாலும் அவள் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவா, 2வது அந்த ஷென் மேலே எனக்கு சுத்தமாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, எனக்கு ஓ மேலே தான் லவ், நான் ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அவன் அவள் கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். சரி நம்ம ஹீரோங்க குளிச்சுட்டு இருக்கும்போது நீ எனக்கு அந்த டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டதுமே அங்கே அதில் டைவர்ஸ் பேப்பர் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இவன் இன்னமே என்னை
டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்ருக்கானா? நான் இவனை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போனதுமே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் குளிச்சுட்டு இருக்கும்போது இப்படிலாம் நீ வரலாமான்னு சொன்னதும், நான் உன் பொண்டாட்டி தானே, அதனால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ எதுக்காக எனக்கு திரும்ப டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்க? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் எப்பயுமே உனக்கு வந்துட்டு மரியாதையோடு நடந்துக்குவே, உன்னை எப்பயும் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நீ இன்னுமே என் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்காதன்னு சொல்லும்போது, நீ அப்புறம் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நீ ஃபஸ்ட்டு வெளியே போன்னு சொன்னதும், நான் உன் பொண்டாட்டி, நான் எப்போ வேணாலும் உள்ளே வர்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நீ ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே, அவனுமே கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு அங்கே ஃப்ளார்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே லூ வர்றான். இதெல்லாமே நீ எனக்காக தான் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், உனக்கே நான் பண்ண போகிறேன், என்னோட ஹஸ்பண்டுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போய் அவருக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னதும், அப்போ அவன் இந்த செயின் நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிக்கிட்டு ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவள் கிளம்புறா. அங்கே ஆஃபீஸ்க்கு போய் இங்கே பாருங்கள், உங்களுக்காக தான் நான் இது கொண்டு வந்திருக்கேன், இந்த ரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த லீன் வந்துடுறா. நீ எப்படிப்பட்ட ரிங்கை கொண்டு வந்து உன்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்ருக்க, அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரிங்கெல்லாம் பிடிக்காது, நீ எக்ஸ்பென்சிவாக இருக்குது கொடுக்க வேணாமான்னு அவள் சொல்கிறா. நான் அவரோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆட்டிங்க பாரு, எனக்காக சின்ன வயசில் அவர் இந்த ரிங்கை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு காமிச்சதும் அதை பார்த்துட்டு ஹீரோ எனக்கு ஒரு செகண்ட் கவலையாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அவள் சுதாரிச்சுட்டு, நீ எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்காக ஏதாச்சும் டைலாக் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது மாதிரி அவர் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே, நீ எதுக்காக அவட்ட இப்போ போய் சொல்லிட்டு இருக்க, நான் எப்போ வந்து உனக்கு இதெல்லாமே கிஃப்டாக கொடுத்தேன், உன்னோட வருங்கால ஒய்ஃப்க்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் அதை காணோம், எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு நீ வந்து இப்போ என்கிட்ட இருந்து திருடி இருக்கனே, இந்த மாதிரி வேலையில் என்கிட்ட நீ பண்ணுறது வைக்காதன்னு சொல்லிட்டு அவன் ரெங்க பிடிங்கி நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டதுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டாங்க வந்து போகிறா. இப்போ ஹீரோயின், நீ எனக்கு என்னைக்கு டைவர்ஸ் மட்டும் கொடுக்கணும்னு யோசிச்சுட்ருக்காத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நான் ஏன் உன்னை போய் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு வீட்டுக்கு வரும்போது அங்கே வரும்போதே இந்த லியா அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா. அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புங்க ஆஃபீஸ்க்கு, நான் இவளோட சேர்ந்து பேசிட்டு உள்ளே போகிறேன்னு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே, இப்போ எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், லிவோட குழந்தைக்குன்னு அவள் சொல்லும்போது அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நான் உனக்கு 5 மில்லியன் காசு கொடுக்குறேன், நீ பேசாமல் இங்கேருந்து போயிடாதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னதுமே அப்போ அவள் மனசில் யோசிச்சுட்ருக்கா. நான் இப்போ எப்படியாச்சும் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் போனால் எனக்கு என்ன வந்துட்டு பலன் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் அங்கே நம்ம ஹீரோயின், நீ வந்து இதுக்கப்புறம் இங்கே இருந்துன்னு வச்சுக்கோமே, அவன் உன்னை மேரேஜும் பண்ணிக்க மாட்டான், உன்னை இன்சல்ட் தான் பண்ணுவான்னு சொன்னதும், நான் இதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவளுமே பக்கத்தில் போயிட்டு அங்கே க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கோமே, நீ எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்க, என்கிட்ட இருந்து நீ விலகி ஏறு, உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னதும், உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன், உன் கூட தானே சேர்ந்து நான் இருப்பேன்னு அவள் சொல்கிறா. நான் இப்படி தான் வந்து டச் பண்ணுவேன், இப்படி தான் உன் பக்கத்தில் க்ளோஸாக இருப்பேன்னு சொல்லிட்டே படுத்துட்டேக்கா. பிறகு அந்த லியா போய் அங்கே லூட்டை நான் இப்போ வந்து கன்சீவாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேர்த்தையுமே பிரிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், உன்னை கண்டிப்பாக நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லிட்டுருக்கான். நெக்ஸ்ட் இந்த நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு அந்த லியா, இந்தாங்க உங்களுக்காக மில்க் கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்க போகும்போது கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்து அவளை அங்கே அட்டாக் பண்ணிவிட்டு அந்த மில்கை நீங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனை போய் கிஸ் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டுருக்கா. என்னடான்னு பார்த்தா அங்கே லூவோட சேர்ந்து அவளை அங்கே பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. நான் எதுவுமே பண்ணலைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் அவங்க அப்பா அங்கே பயங்கரமாக திட்டாரு, வீட்டோட மெய்டோட சேர்ந்து இந்த மாதிரி கேவலமான விளையாட பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க அவன் நான் எதுவுமே பண்ணலை, இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் என்னை வந்து ஏதோ வந்து பண்ணி மாட்ட வைக்கிறான்னு சொல்லிட்டு லியா மேலே பழைய போட்டதுமே லியாவுக்கு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு, இவன் சரியான ஒரு ஃப்ராடு பையன், இவனை நம்பி தான் நான் ஏமாந்து போயிட்டேன், இவன் வந்து உங்கள் பையனையும் மருமகனையுமே பிரிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டேக்கா, என்னை அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தான் பிரச்சனையை உருவாக்குறதுக்காகன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு, உன்னை நாங்கள் பாவமேன்னு சொல்லிட்டு வீட்டில் சோறு போட்டு வளர்த்தோம்னா நீ எங்களுக்கே வந்து துரோகம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயங்கரமாக கோவப்பட்டதும் அப்போங்க நம்ம ஹீரோயினோட அம்மா, ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, இத்தனை வருஷமாக நம்ம வளர்த்துட்டோம், அவனுமே நம்ம புள்ள மாதிரி தான், அவனுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், அவன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு, உனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன்னு சொன்னதும், ஆமாப்பா எனக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கா, ஐயோ மயக்க வருது என்னமோ பண்ணுதேன்னு சொன்னதுமே, வான உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவன் சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் போய் லியாவை பிடிச்சி அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எவ்வளோ தைரியம் தான் என் பிளான் எல்லாத்தையுமே நீ சொதப்புவ, வீட்டில் எல்லாருக்கு முன்னாடி என்னவே போட்டு கொடுப்ப, இதுக்கப்புறம் நான் உன்னை இங்கே பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டவே ஒரு மிருக மாதிரி பேசினதுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு, தயவு செஞ்சு என்னை பேசாமல் விட்டு இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் நான் உன்னோட வழியிலே வரமாட்டேன், நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பயங்கரமாக சிரிச்சுட்டே நம்ம ஹீரோக்கு தான் அவள் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட மெசேஜுக்கு எதுக்குமே இவன் ரிப்ளை கொடுக்காம இருக்கானே, என்ன அர்த்தம் அப்படின்ற சைட்டு ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுறா. பட் அங்கே நம்ம ஹீரோ பார்த்து அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது லின் அவனை மீட் பண்ண வந்ததுமே, என்ன தைரியம் தான் நீ திரும்ப என்னை மீட் பண்ண வந்திருப்பேன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது, நான் ஏதோ வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீ ஏதாச்சும் வந்துட்டு இப்படி தப்பாகவே நினச்சிட்டு இருக்காதான்னு சொல்லும்போது, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்லும்போதே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. நீ என்ன தைரியம் தான் என்னோட ஹஸ்பண்டை திரும்ப இங்கே செடியூஸ் பண்ண வந்திருப்பேன்னு சொன்னதும், நானும் அவரும் ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்ட் மட்டும் தான், நீ ஏன் ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் திடீர்னு என்னடா நீ வந்துட்டு ரொம்பவே நல்லவளாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோட்ட போய் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைப்பா, இப்படிலாம் வந்து வேற ஒருத்தவங்க உன்னை வந்து மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு, என் தலையெல்லாமே ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும், சரி வா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வர்றாங்க. டாக்டர் வந்து நீ இப்போ பர்ஃபெக்டாக இருக்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு சொல்லியிருக்காருன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் அங்கே நம்ம லியாவை பார்த்துட்டு ஹீரோயின் மீட் பண்ண போனதுமே அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு, என் குழந்தையுமே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணமே அந்த லூ தான், அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், ஸோ உன்னை அடையிறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ அப்பாங்க நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயுமே ரெடியாக இருக்கேன், அவனை நான் பழி வாங்கணும் அப்படின்ற சொன்னதும், உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை கிடையாது, இதுக்கு காரணம் நீ தான், இப்போ குழந்தை இல்லாமல் போச்சு, நான் உன்ட்ட நான் அன்னைக்கே சொன்னேனா இல்லையா, என் பேச்சை கேட்காம நீ அவனை மாதிரி ஒரு ஆள் மேலே நம்பிக்கை வச்சது உன்னோட தப்பு தானே அவள் சொல்கிறா. அப்போ ஹீரோ வந்துடுறான், நீ என்னோட ஒய்ஃப்டேருந்து விலகிரு, இல்லைன்னா நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் வேற அங்கே மாட்டிச்சேக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உண்மையிலே தான் சொன்னதும், உன்னுடைய தயவு எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதும், இப்போ அவன் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கான், உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, அவன் கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எல்லாமே அங்கே கொண்டு போய் லீக் பண்ணி காசு சம்பாதிக்க போகிறான், அது எல்லாமே எனக்கு தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதே பார்ட்டிக்குமே நம்ம ஹீரோயின் அங்கே மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு அங்கே போயிட்டுருக்கா. பார்த்தா ஏகப்பட்ட பேர் கூட சேர்ந்து அங்கே ஒன்றா இருந்துட்டுருக்கான். அப்போ அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயின் கொண்டு போய் எல்லாமே சர்வ் பண்ணுறதுக்காக அவங்க உள்ளே போனதுமே அவனுங்க பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாகிட்டு வலிஞ்சிட்ருக்கானுங்க. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே ஃபோன் மூலமாக பார்த்துட்ருக்கான். பட் அங்கே இருக்க கேமரா திடீர்னு ஆஃப் ஆனதுமே அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. அங்கே கால் பண்ணி அசிஸ்டண்ட் அங்கே கேட்கும்போது, பாஸ் அங்கே கேமரா எதுவுமே இல்லாமல் இருக்குன்னு சொன்னதுமே ரொம்ப பயந்து போயிட்டு இவன் காப்பாற்றணுமே, ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சோன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு அங்கே வேகமாக போயிட்டுருக்கான். பட் அப்போதே அங்கே ஏதோ ஒரு கேர்ளோட சவுண்டு பயக்குது. ஸோ அவன் பயந்து போயிட்டு வேகமாக ரூம்குள்ளே போனான். நம்ம ஹீரோயின் பார்த்தா எல்லாத்துக்குமே அங்கே தண்ணியை ஊற்றி கொடுத்து அங்கே மயக்க வச்சுருக்கா. இப்போ ஹீரோ ரொம்ப பயந்து போனதுமே, ஏன் பயப்படுறா, நான் தான் வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டேன்னு அவன் சொல்கிறா. ஸோ அவங்க வந்துட்டு அவளை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலை பண்ணக்கூடாது, நீ அப்படியே வந்து போனேனாலுமே கண்டிப்பாக நீ என்னை வந்து கூட கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே ஹீரோயின் அங்கே லியாவ் போய் மீட் பண்ணிட்டு, இப்போ லூ தனியாக தான் ரூமில் இருக்கான், நீ அவன் கூட சேர்ந்து நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணணும்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போகலான்னு அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு நம்ம அங்கே லியாவை பார்த்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன தைரியம் தான் என் ரூமுக்கு வந்திருப்பான்னு சொன்னதுமே, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் ரூமுக்கு வந்தேன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் என் ரூமுக்குள்ளே வர்றதுக்கு நீ தைரியத்தை வளர்த்துக்காத, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு ஃபேஸை மறைச்சிட்ருக்கான். ஃபேஸ் ஃபுல்லாக அங்கே ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக இருக்குது. அதனால தான் அப்போ அங்கே நேற்று வந்து நீ ஏதோ பப்புக்கு போய் தண்ணியை போட்டுட்டு வந்ததா நான் கேள்விப்பட்டேனேன்னு அவள் சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே அசிங்கமாயிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் டீலை முடிக்கிறதுக்காக தான் போயிருந்தேன், ஏன்னா அந்த பிஸ்னஸ் டீல் வந்து முடிஞ்சால் நம்ம கம்பெனிக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், அதனால தான் சொன்னதும் நம்ம ஹீரோயின், சரி ஓகேப்பா நீ வந்து பார்த்துக்கோ, ஆனால் வந்து ரொம்பவே என்னமோ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட என்னோட அம்மாவோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ வரையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே நீ வரமாட்டேன்னு சொன்னாலும் நான் உன்னை கட்டாயெல்லாம் படுத்த மாட்டேன்னு சொன்னதும், ஏன் இல்லை என்னோட மதர் இன் லாவை பார்க்கணுன்னு எனக்கு என்ன ஆசை இருக்காதா அப்படின்ற சொல்லிட்டு கண்டிப்பாக வரேன்னு சொல்கிறா. ஆனால் போன ஜென்மத்தில் நான் அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு யாரையுமே போய் மீட் பண்ணாமல் இருந்தேன், பட் இந்த ஜென்மத்தில் அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. ஸோ அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க பியூட்டிஃபுல்லாக நான் இன்றைக்கி இருக்கணும், அங்கே நம்ம ஹீரோவுமே பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகணுன்ற லெவலுக்கு அவங்க ரெடி ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, லின் வந்து அங்கே கதவை லாக் பண்ணிட்டு நீ நீங்கள் எப்படி வரேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே
அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவை போய் மீட் பண்ணிவிட்டு அவளுக்கு உங்களை பார்க்குறதுக்கே வர பிடிக்கலையாம்மா, அதனால தான் வராமல் இருந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி பேசும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க, என் மருமக தான் ஆல்ரெடி வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே வந்திருக்கா போல். ஸோ ரொம்பவே ஷாக்காகி போயிருது பார்த்துட்டு. அவளுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது, உங்களுக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கொடுக்குறா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க வந்து அருவருப்பாயிட்டு அதை தூக்கி கீழே போட்டதுமே, அப்போ என் சிஸ்டருக்கு எந்த மாதிரி கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டி வர பிடிச்சி பயங்கரமாக திட்டாங்க. அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அப்போ அவங்களுக்காக ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்கார்ப் வாங்கி கொடுத்துருக்கா. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எதுக்காக ஆன்ட்டிக்கு போய் இப்படிலாம் கிஃப்ட் கொடுத்துட்ருக்க, அவங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், இப்படி ஸ்கார்ப்பை போய் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, என்னோட மருமகிட்ட நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேசலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிச்சிருக்காங்க. நீ எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கல, கிளம்புன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அவளுமே வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போகும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே இப்படி ஒன்றா ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. நீ இப்படி கிஃப்டெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டுருக்கேனா அப்படின்னா நீயும் அவனுமே சேர்ந்து ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு ரொம்பவே ஹாப்பிமான்னு சொல்லிட்டு அவளுக்காக ஜுவல்லரி செட் எல்லாமே அங்கே கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள வழி அனுப்பி வைக்கும்போது திரும்பவுமே நீங்கள் வந்து மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எப்பயுமே 2 பேருமே சந்தோஷமாக சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விஷ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அங்கே காரில் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது உங்கள் அம்மா எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரிஸ்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்கப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவள் பேசிகிட்ருக்கா. அதுக்கு ரொம்பவே உனக்கு தான் தேங்க்யூன்னு சொல்கிறா. அத்தை கால் பண்ணி எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஐடியா இப்போ கிடச்சிருக்கு, நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன்னா கண்டிப்பாக லூ உனக்கு கிடச்சிருவான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அவனை போய் மீட் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் கூட சேர்ந்து நான் வாழணும், அதுக்காக நான் வந்து உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நான் இந்த கம்பெனி சொத்து எல்லாத்தையுமே என்னோட பேரில் மாற்றிக்கணும்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு சொல்லிட்டுருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினை போய் அவன் மீட் பண்ணிவிட்டு ஃபோன்லேருந்து ஏகப்பட்ட எவிடன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ அதுலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சது எல்லாத்தையுமே பறிக்கணும்னு அவன் திட்டம் போட்டுட்ருக்கான்னு. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்னாச்சுன்னே தெரியல, எனக்கெல்லாம் இப்போ ஒரே வாமிட்டிங் வர மாதிரி ஒரு மாதிரி தலை சுற்றிட்டே இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஒருவேளை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லோரும் ஹாப்பியாகிடுறாங்க. லியாவும் இவளும் ஒரே டயத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, ரொம்பவே ஹாப்பி தான், வீட்டுக்கு 2 வர போகிறாங்கன்னு சொல்லும்போது இவனை பார்த்தாங்க ரொம்ப கோவமாயிட்டு லியாவை பிடிச்சி அடிக்கிறான். எதுக்காக நீ வந்து எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொன்ன, உனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருச்சுன்றதை நீ வந்து மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அவன் நான் பயந்து போயிட்டு சொல்லலைன்னு சொல்லிட்டாங்க சாரி கேட்குறான். பிறகு ஹீரோயின் அங்கே நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. என்ன இங்கே இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ண போகிறேன், ஒருவேளை அங்கே வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன ஹாப்பியாக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் இல்லை, எனக்கு பேபி பிறக்க போதுன்னா எனக்கு சந்தோஷம் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரியே நம்ம ஹீரோயின்மே அங்கே கிளம்பி போகிறா. பட் அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வாமிட்டிங் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பேபி பிறக்கும்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அங்கேருந்து வரும்போது நம்ம ஹீரோவோட அம்மா பார்த்தா அவளுக்காக தான் அங்கே ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததுமே இங்கே பாரு உனக்கும் அவனுக்குமே குழந்தை பிறக்க போதாமே, பேபிக்காக நான் எவ்வளோ கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன வந்து சொல்கிறதுனே தெரியலை. அவள் ரொம்பவே வந்துட்டு அமைதியாகிடா. அவங்கள சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம், நான் அதுக்குள்ளே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா அவங்கள சமாதானப்படுத்திடலான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சேக்கா. லூவை பார்த்தா அங்கே நம்ம லியாட்ட நீயும் நானுமே கூடி சீக்கிரம் பேபி பெற்றுக்கணும், இந்த உலகத்தில் வந்து பேபி பிறந்துருச்சுன்னா என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, சொத்துமே நம்மளுக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு ஐடியா பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே அவங்க அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது, இவன் கூட சேர்ந்து நான் இதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து மாட்டிக்க விரும்பலை, இவன் கண்டிப்பாக என்னைக்குனாலும் என்னை சீட் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சேக்கா. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவன் கால் பண்ணிட்டு இப்படி லூசிக்கு வந்துட்டு பேபி பிறக்க போகுது, அந்த குழந்தை இந்த உலகத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இவன் இவ்வளோ கேவலமானவனான்னு சொல்லிட்டு வேமா அவங்க வந்துட்டு வெளியே போய் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து பேசின எல்லாத்தையுமே சொன்னதும் ஹீரோயினால் நம்ப முடியல அவன் இந்த லெவலுக்கு மோசமாக பிஹேவ் பண்ணுவானான்னு. பிறகு
அங்கே அவங்க ஃப்ரெண்டை போய் அவன் மீட் பண்ணுறான். அவன் பார்த்தா உன்னால தான் என் பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாடா, அன்னைக்கு உன் கூட சேர்ந்து பாரில் நான் வந்து இருந்தப்ப மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு வந்தா பார்த்தியா, அன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து சென்ட் பண்ணி வச்சேக்கா. இங்கே பாரு என் வந்து நிலைமை என்ன மாதிரி ஆகி போச்சுன்னு, ஒழுங்கா நீ இதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேத்துக்குமே பயங்கர சண்டை வந்துடுது. இவனை பார்த்தா வந்து லியாவை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, எதுக்காக நீ வந்து இப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ண, அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு கூட சேர்ந்து உனக்கு என்ன வந்து ரிலேஷன்ஷிப் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது, நான் எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்கிறா, என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் உங்களுக்கு போய் அப்படி துரோகம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இந்த ஹீரோயினை பார்த்தா அவங்களோட ரூமில் வந்து காதை வச்சு கேட்க ட்ரை பண்ணிட்டுருக்கா, 2 பேத்துக்குள்ளே என்ன சண்டை போயிட்டுருக்குன்னு. அப்போ ஹீரோ வந்து நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், 2 பேத்துக்குள்ளே ஏதோ வந்து பிரச்சனை போல், அதை என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அங்கே அவன் கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ரொமான்ஸ்மே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவனை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேபி பிறக்க போகிறத நினச்சி அவ்வளோ சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். 2 பேத்துக்குமே கூடி சீக்கிரம் பேபி பிறந்ததுமே நான் உன்னையும் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, அன்றைக்கி மாஸ்க் போட்ட பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு லூ கண்டுபிடிக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கான், நீ மாட்டிக்காதன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் பண்ணி அங்கே கிளப்பில் போய் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அதே மாதிரி மாஸ்க்கை கொடுத்து அவனை இன்னைக்கு கட்டி போடணும், நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து காசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க. பட் அங்கே தைரியத்தை வர வச்சுட்டா. அதே மாதிரி பண்ணதுமே ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே அங்கே வீடியோமே எடுத்து வச்சுக்கிறா. நீ வந்து பர்ஃபெக்டாக எல்லா வேலையுமே பண்ணி முடிச்சிட்ட, நான் உனக்கு பேசினபடி காசு எல்லாத்தையும் உன்னோட அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே லிண்டா வந்து அவனை காப்பாற்றிட்டு, நீ இன்னுமா வந்து முட்டாளாக இருந்துட்டுருக்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டே கிடையாது, போய் சொல்லிட்டுருக்கா, இந்த உண்மையை மட்டும் நீ கண்டுபிடிச்சி வந்து அவனுக்கு தெரியப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாகவே அவள் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்க மாட்டான், விட்டுட்டுமே போயிடுவான், 2 பேத்துக்குள்ளேயுமே பிரச்சனையுமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீ உடனே போய் அவளோட ரூமில் வந்து அந்த ரிப்போர்ட்டை தேடி எடு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவன் அவளோட ரூமுக்கு போய் அங்கே வந்து திருடலான்னு பார்க்குறான். பட் வந்து அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லி கேட்டதும் என்னென்னமோ சாக்க போக்கு சொல்கிறான். பட் ஹீரோவுமே வந்ததுமே மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விட்டாங்க. ஸோ அப்போ அங்கே லியாவை கூப்பிட்டாவேன், ஒழுங்கா நீ போய் அவளை வாக்கிங் கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுமே அதேமாரி போயிட்டு நான் ஒன்று வாக்கிங் கூட்டிகிட்டு போக சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு அவன் ஒரு ரூமில் ஏதோ பண்ண போகிறான்னு சொன்னதும் ஹீரோயின் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமேன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை தீய வச்சு கொளுத்தி விட்டா. இவனுமே போய் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்க்குறான். பட் அந்த ரிப்போர்ட் கிடைக்கல. ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி ஃபேக்காக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், அதில் ப்ரெக்னென்ட் இல்லாத மாதிரி இருக்கணும்னு சொல்கிறான். ஸோ பிறகு அங்கே லின் வந்து அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிவிட்டு உங்கள் மருமக ப்ரெக்னென்ட்லாம் இல்லை, அவள் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி அங்கே வர சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட இப்படி அம்மா வந்து வர சொல்லியிருக்காங்க, என்னாச்சுன்னு தெரில, ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்கன்னு சொல்லும்போது இப்படி இவ சொல்லிட்டு இருக்கா, வந்து உன் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் இல்லைன்னு என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அவன் அங்கே ரிப்போர்ட்டை கொடுத்தாலுமே நம்ப மாட்டான். என் பொண்டாட்டி வந்துட்டு என்கிட்ட வந்து பொய் சொல்ல மாட்டான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவள் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லிட்டான்னா அது உண்மையாக தான் இருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கில்ட்டி ஆகிட்டுருக்கு. அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே நம்பிட்டு நீ குடும்பத்துக்குள்ளே குழந்தை ஏற்படுத்த பார்க்குற, மரியாதையோட வெளியே போன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சவங்க வெளியே தள்ளி விட்றாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கில்ட்டி ஆகிட்டு அவன் மயக்கமானதுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவளுக்கு முழிப்பு வந்ததுமே அவங்க வந்துட்டு சாரி கேட்குறா, நான் உங்கள்கிட்ட தெரியாமல் மிஸ்டேக்காக வந்து போய் சொல்லிட்டேன், நான் ப்ரெக்னென்ட் இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க, இப்போ தான் டாக்டர் வந்து சொன்னாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா நீங்கள் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோட்ட நான் இன்னொரு விஷயமே உன்ட்ட மறைச்சிட்டேன், நான் திரும்ப ரீபான் ஆகிட்டேன், போன ஜென்மத்தில் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் என் கையால் தான் உன்னை கொலையுமே பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் எனக்குமே எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துருச்சு, நானுமே போன ஜென்மத்தில் உன்னை சரியாக கேர் பண்ணிக்க முடியலை, புரிஞ்சுக்காமல் நானுமே மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் இப்போ அப்படி நடக்காது, கண்டிப்பாக நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டாங்க இல்லையா, அவனுக்கு எதிராக பல எவிடன்ஸுகளை கொடுக்குறா. அதை வச்சுட்டு அவள் கண்டிப்பாக அவனை கூடி சீக்கிரம் ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நான் உன்னை அங்கே இங்கேன்னு சுத்தலாம் விட முடியாது, நீ உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் அந்த லின் பயங்கரமாக கோவமாயிட்டு அவள் உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ எதுக்காக ஃபேக்காக ரிப்போர்ட்டை என்கிட்ட ரெடி பண்ணி கொடுத்த, உன்னால் எனக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சு பார்த்தியான்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்படி என் உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கன்னு அவன் சொன்னதுமே அவங்க கம்பெனி வந்து எல்லாத்தையுமே கொலாபரேஷன் கேன்சல் பண்ணி விட்டாங்க, உன்னால் எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு, என் நிலைமையை பாரு அப்படின்ற சைட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கான். ஸோ அப்போ அவன்
என்கிட்ட வந்து இப்போதைக்கு இந்த காசு தான் இருக்குது, இதை நீ வச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு என் உயிரை போட்டு வாங்காமல் என்னை விடுன்னு சொன்னதுமே உன்னால் அப்படி தெருவுக்கு வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிடுச்சேக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே லியாட்ட இதில் வந்து சில முக்கியமான ஃபோட்டோஸ் இருக்குது, இதை எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் நீ கொடுக்குறதுக்கு வழியை பாரு, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எதிரிக கூட சேர்ந்து அவன் க்ளோஸாக இருக்கான், ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா அவர் அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாருன்னு சொல்கிறாங்க. பிறகு உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சதுமே ஆரம்பத்தில் வந்து இவன் திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான் தெரிஞ்சு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டதும் உடனே நீட் ரன் பண்ணிட்டு அவன் சாரி கேட்டுச்சேக்கான். பட் அவங்க மன்னிக்கிறதுக்கு ரெடியா இல்லை, வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வழியை பாருன்னு சொன்னதுமே பயங்கரமாக அங்கே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கான். ஒழுங்காக பண்ண தப்பு எல்லாத்துக்குமே நீ காசை பே பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் கால் பண்ணிட்டு காசு கேட்டால் ஒரு பையன் கூட ஹெல்ப் பண்ண மாட்டான். ஸோ அவன் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுறான். பிறகு அந்த லின்னை வந்து அவன் மீட் பண்ணிட்டு நீ வந்து அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிற இல்லை, இந்த பேசாமல் அவளை போட்டு தள்ளிடு அப்படின்ற சொன்னதும் அவளுமே நம்ம ஹீரோயினால தான் இப்படி நிலமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ணுறதுக்காக போகிறா. பட் அதே அவளுக்கு விரிச்சு வச்ச வலை தான் போல். ஆல்ரெடி அங்கே போலீஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு நம்ம ஹீரோ வச்சுருக்கான். ஸோ அவளையுமே அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ளே தூக்கி போட்டுறாங்க. பிறகு அங்கே வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. உங்கள் பையன் எங்ககிட்ட ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்கான், ஒரு பைசா காசு கூட இப்போ வரைக்குமே கொடுக்கவே கிடையாது, ஸோ இதை கண்டிப்பாக வந்துட்டு அவன் பே பண்ணி ஆகணும், இல்லை நீங்கள் தான் அப்பா கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு இப்போ வரைக்குமே அவன் பண்ண ஃப்ராடு வேலை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின்மே சொல்லிடுறா. இவன் கம்பெனிலேருந்து ஆரம்பத்துலேருந்து காசெல்லாமே திருடி இருக்கான், இவன் துரோகம் பண்ணியிருக்கான், அவங்க கொலை பண்ணிட்டு அந்த இடத்தை அடையணும்னு நினச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு கோவமாயிட்டு பரிதாபப்பட்டு வீட்டில் வளர்த்ததுக்கு எங்களுக்கே துரோகம் பண்ணுறியா, எங்களுக்கு இவனுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவுமே இல்லை, நீங்கள் காசு வேணா நீங்கள் இவன்ட்டு தான் வாங்கிக்கிறணும், இவன் பண்ண தப்புக்கு நாங்கள் என்ன பொறுப்பாக முடியும், தூக்கிட்டு போய் இவனை அடித்து என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு ஃபைனலாக எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது, பேரம்பேத்தி பிறக்க போகுதுன்னு. இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் தான் லூசி தான், நான் அவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு வெளியே பெட்ரோலை ஊற்றிட்டு இருக்கான், வீடை கொளுத்தி விட்டுறலான்னு. அங்கே நம்ம ஹீரோயின் மேலேருந்து தலையில் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோமே போலீஸ்க்கு கால் பண்ணி உள்ள தூக்கி போட சொல்லிடுவேன்னு சொன்னதும் ரொம்பவே பயங்கரமாக கோவமாயிட்டு அவன் அங்கேருந்து கத்திட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ போன ஜென்மத்தில் என்னால் உன்னை பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சு, பட் நான் இப்போ அப்படி நடக்க விட மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே நானுமே உங்கள்கிட்ட நிறைய மிஸ்டேக்காக பண்ணிட்டேன், பட் ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, நான் உங்களை நல்லபடியாக அவங்க கூட சேர்ந்து இருப்பேன்னு அவனுமே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.